ஹாய்ங்க. வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி வந்தாச்சி யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மயிலாப்பூர் திருவிழா தாங்க. மயிலாப்பூர் திருவிழானாலே 10 நாள் திருவிழா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கான சம்மருக்கு ஏற்ற இடமா இருக்கும். நான் என்னோடய நேட்டிவ் மயிலாப்பூருங்கிறதுனால நான் கண்டிப்பாக திருவிழாவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் ஆனால் என்னால் எனக்கு உடம்பு முடியாததுனால ரொம்ப கூட்டத்துலலாம் போக முடியாது. நீங்களே பார்த்தா தெரியும். ரொம்ப தூரமாக இருந்து தான் நான் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்தேன். பிகாஸ் என்னால் ரொம்ப கிட்ட போக முடியல. அது இல்லாமல் தேர் வேறு சண்டே டைமில் வந்துட்டதுனால நார்மலாகவே கூட்டம் அள்ளும். இப்போ சொல்லவே தேவையில்லை. நிறைய பேர் வந்திருந்தாங்கங்க திருவிழாவுக்கு. நம்ம என்னதான் இந்த டைம்லலாம் வெயிலாக இருக்குது, டயர்டாகிடுவோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் கூட, ஆனால் எவ்வளோ பேர் வயசானவங்கலேருந்து குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் லாஸ்ட் இயர் 10 நாள் திருவிழாவும் அட்டன் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி எனக்கு போக முடியல. ஜஸ்ட் 2 டேஸ் மட்டும் தான் போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது. நான் அதை 2 டேஸ் நான் போயிட்டு எடுத்ததை கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது பார்ட் 1 வீடியோங்க. இதில் சண்டே அன்னைக்கு தேர் இருந்தது, பஞ்சமூர்த்தி புறப்பாடு. இது 10 நாள் திருவிழாங்கிறதுனால 10 நாளில் ஃபஸ்ட்டு டே புன்னை மரத்தோட நிழல்ல பவனி வருவாருங்க ஈஸ்வரன், மயிலாப்பூரோட ராஜா. ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு ஒரு அந்த சுவாமியை பார்க்கும்போதும். 2வது நாள் பார்த்திங்கன்னா சந்திரவட்டம், சூரியவட்டம் சொல்லுவாங்க. அதில் வலம் வருவாங்க. 3வது நாள் அதிகார நந்தி. காலையில் டைமில் சுவாமி வலம் வருவாங்க. அப்போவும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த டைமில் தாயார் ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இது விசேஷமாக நடத்துவாங்க. நம்ம வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க, சில குழந்தைங்க சரியாக பேச்சு வரல அப்படின்னா அந்த பிரசாதத்தை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் கூட எங்கள் பாப்பா கொஞ்சம் லேட்டாக தாங்க பேசினாங்க. அவங்களுக்கு கூட அந்த பிரசாதம் வாங்கி தான் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் நல்லா பேசவே ஆரம்பித்தாங்க. இந்த திருவிழாவுக்கு நம்ம எதுக்காக போகிறோமோ இல்லையோ, இந்த கடைங்களை பார்க்குறதே ஒரு சந்தோஷங்க. நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ, பார்த்தாலே போதும். இப்போ கொஞ்சம் எல்லாம் கடைங்க கம்மியாக இருக்குது, இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எண்டு டு இந்த எண்டு செம்மையாக இருக்கும். லஸ்ஸு வரைக்கும் கூட்டம் இருக்குங்க. அவ்வளோ கடைங்க இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. கிடைக்காத பொருளே இல்லை, எல்லாமே வாங்கலாம். நாங்களாம் 2 மாதம் முன்னாடியே காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்கூல் டைமில் பஸ்ஸுக்கு கொடுக்குற காசுலாம் எதுவுமே வாங்கி சாப்பிடாம அப்படியே சேர்த்து வச்சு திருவிழா டைமில் எல்லாமே வாங்குவோம். வளையல்லேருந்து, கம்மல்லேருந்து, மணிலேருந்து, அது ஒரு சந்தோஷமே தனிதாங்க. இப்போ நிறைய இருக்குது, பட் ஆனால் ரொம்ப வாங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ இருக்கிற பிள்ளைங்களும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேன்றாங்க. ஆனால் நாங்களாம் சின்ன வயசில் நிறைய பொருள் வாங்கியிருக்கோம். இந்த கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ அதை மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. செயின், டாலர் அதெல்லாம். நான் நிறைய தடவை மயிலாப்பூர் போகும்போதெல்லாம் இது மாதிரி ஐட்டம் பின்பக்கமாகவே இருக்கும் கடைங்க. சும்மா ஒரு 10% தாங்க உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் 90% கடை இருக்குது. கோவில் கோபுரம் பாருங்கள் எப்படி தக தக தகன்னு மின்னுது. அதோட சந்தோஷமே தனிதாங்க. நான் இந்த அந்த அதிகார நந்தி அந்த இது முடிச்சிடலாம். அந்த அதிகார நந்திக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஷ வாகனம். 4வது நாள் நைட்டில் தான் சுவாமி புறப்பாடு நடக்கும். நாக வாகனம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ரிஷப வாகனம். இது கூட நைட்டு பயங்கர ரஷ் இருக்குங்க. இந்த 9 கால் மண்டபம் இதுதான். இந்த 9 கால் மண்டபத்தில் உள்ளேருந்து சுவாமி புறப்பாடு நடந்ததுக்கப்புறமா நடுவில் கபாலீஸ்வரர், இதுதாங்க என்ட்ரிஸ். உள்ளேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த 9 கால் மண்டபத்தில் நடுவில் கபாலீஸ்வரர், ஒரு பக்கம் கற்பகாம்பாள், ஒரு பக்கம் முருகர், வள்ளி தெய்வானை சமேதராக நிற்பாங்க. 3 பேருமே நின்று நாங்கள் தீபார்த்தனை காமிப்பாங்க. நைட் டைமில் நடக்குங்க ரிஷப வாகனம். அவ்வளோ கூட்டம் இருக்கும். பூவில் என்ன பூ வேணாலும் கிடைக்குங்க. இந்த பூ வேணும், அந்த பூ வேணும், ஐயோ இது கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கவே தேவையில்லை. எந்த டைமுக்கு போனாலும் 24/7 நம்மளுக்கு அந்த இடத்துல பூ கிடைக்கும். இதுதான் 9 கால் மண்டபம்னு சொல்லுவாங்க.
இந்த இடத்துல சுவாமிய பார்க்கறது அவ்வளோ விசேஷமா இருக்கும். இது அந்த தேர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட் வந்து தேர்லேருந்து சுவாமிய கோவில் உள்ள கூட்டிட்டு போற அ விசேஷம் வந்து ஈவ்னிங் நடக்குங்க. அதுக்கு தான் நான் அதுவும் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப புடிச்ச இடம் இந்த அம்பிகா அப்பளம். அ இது வந்து நான் உங்களுக்கு அ இன்னொரு ஒரு வீடியோல நான் என்னென்னலாம் வாங்கினேன்னு காமிக்கிறேன். கண்டிப்பா திருவிழாக்கு போனா, சின்ன வயசுல எப்படி சொப்பு, விளையாட்டு சாமான்கள்லாம் வாங்குனோமோ, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த அம்பிகை அப்பளத்துல போயிட்டு ஒரு சில பொருட்கள்லாம் கண்டிப்பா நான் வாங்கிடுவேன். நான் உங்களுக்கு என்னென்ன வாங்குனேன் அப்படின்றத கண்டிப்பா ஷேர் பண்றேன். அம் இந்த கடைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் தாங்க வந்தது. அதுக்கப்புறம் நம்ம அந்த திருவிழாக்கு போவோம். அ ரிஷப வாகனம் முடிஞ்சதுக்கப்புறமா, அ 5வது நாள் வந்து யானை வாகனம் யானை வாகனம் நடக்கும். ஆ சாரி 5ல 6வது நாள் வந்து யானை வாகனம் நடக்கும். ஆம் அ அ 7வது நாள் தாங்க திருத்தேர். திருத்தேர் வந்து இந்த வாட்டி சண்டே வந்து இருந்தது. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடக்கும். பஞ்சமூர்த்திகளும் தேர்ல வருவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து விநாயகர் வருவாரு, 2வது கபாலீஸ்வரர், 3வது கற்பகாம்பாள் வருவாங்க, 4வது முருகர் வந்து வள்ளி தெய்வானை சமேதரா வருவாரு, 5வது சண்டிகேஸ்வரர் வருவாரு. இந்த 5 பேரும் அந்த தேர வந்து சுத்தி வந்து நிலையில நிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 63 திருவிழா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாங்க இது. 63 நாயன்மார்களும், அ நம்ம ஈஸ்வரன் கூட எல்லாமே கிளம்பி வருவாங்க. அ இது இல்லாம அது நம்ப மயிலாப்பூர சுத்தி இருக்கக்கூடிய கோவில்ல இருந்து சுவாமி புறப்பாடு நடக்கும். முருகர் வந்து வைரமுடி சுவாமியா தரிசனம் காமிப்பாரு. அன்னைக்கு பார்க்கணுமே அவர. ரொம்ப அழகா இருப்பாருங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே அப்படியே கண்ணே கூசும். அவ்ளோ தக 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 தகன்னு வருவாரு. அதுக்கப்புறம் வந்து முண்டக கன்னியம்மன் வருவாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா முண்டக கன்னியம்மன்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். நான் கண்டிப்பா அத போஸ்ட் பண்றேன். இதெல்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா பாருங்க. இந்த மிட்டாய்லாம் ரொம்ப புடிச்ச ஐட்டங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.